வணக்கம் நேர்களே, இது தந்தையின் பாட்காஸ்ட். நான் கார்கே. உலக வர்த்தக போர் ஆரம்பித்த வேகத்திலே ஆற போட்டுட்டாரு ட்ரம்ப். ஆமாங்க, 90 நாட்களுக்கு பல நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரியை நிறுத்தி வைக்கிறதா சொல்லிட்டாரு. ஆனால் சீனாவுக்கு மட்டும் கரிசனம் கிடையாது. சீனாவுக்கான வரி 125% உயர்த்திட்டார். இப்படி சீனாவுக்கு அவர் போடக்கூடிய வரி அமெரிக்கர்களை எப்படி பாதிக்கும், சீனாவுக்கு இதனால் பாதிப்பு என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த அதிரடி டாரிஃபால ஆட்டம் கண்ட உலக சந்தை இப்போ மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி அமைதிக்கு திரும்பி இருக்கு. ஆட்சிக்கு வந்ததும் உலக வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொந்தளிச்சாரு ட்ரம்ப். கனடா, மெக்சிகோ, சீனாக்கு அதிரடியாக வரிய போட்டார். அமெரிக்கா இழந்த பெருமைகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு அமெரிக்காவை மீண்டும் உலக சந்தையில் உற்பத்தி மையமாக உருவாக்கும் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து டாரிஃப் அப்படின்னு போட்டு சீனாவை மட்டும் அவர் அதிகமாக கார்னர் செஞ்சதை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு அவர் விதித்த வரியே உதாரணம். அடுத்தடுத்து சீனாவுக்கு வரியை தீட்டிகிட்டே இருந்தார். பதிலடியாக சீனாவும் வரியை போட்டது. பனிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரா வரியை விதித்து 125% இப்போ உயர்த்திட்டார் ட்ரம்ப். மறுபுறம் சீனா சும்மா இருக்குமா? அமெரிக்காவுக்கான வரியை 84% உயர்த்திருச்சு. இதுக்கு மத்தியில் 90 நாட்களுக்கு பல நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரியை நிறுத்திட்டு சீனாவுக்கு மட்டும் இப்போதைக்கு உலக வர்த்தக போர் அப்படின்னு ஆகியிருக்கு. அமெரிக்கா சீனா வர்த்தக போரா இது மாறியிருக்கு. இன்னைக்கு உலக வல்லரசா அமெரிக்கா இருக்க அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து சீனா. உலக வல்லரசு அப்படின்ற அடைமொழிக்கு பொதுவான அளவுகோல் அப்படின்றது பொருளாதாரமும் இராணுவமும். இப்போதைக்கு பொருளாதாரத்தில் விரைவிலேயே அமெரிக்காவை சீனா மிஞ்சும் அப்படின்னு கணிக்கப்படுது. இன்னைக்கு உலகத்துடைய நம்பர் 1 பொருளாதார நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஜிடிபி இந்திய ரூபாய் மதிப்பில் 2617 லட்சம் கோடி. இதுவே 2வது இடத்துல இருக்கக்கூடிய சீனாவுடைய ஜிடிபி 1690 லட்சம் கோடியாக இருக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் சீனா மலிவு விலையில் பொருட்களை உற்பத்தி செய்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருக்குது. இந்த சூழலில் தான் சீன பொருளாதாரத்தை குறி வச்சு வரி ஏவுகணைகளை வீசியிருக்காரு ட்ரம்ப். சீனா மேலே ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய அதிரடி வரிகள் 2 தரப்பையுமே கட்டாயம் பாதிக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க பொருளாதார நிபுணர்கள். அமெரிக்க வர்த்தக தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, அமெரிக்கா சீனாவில் இருந்து $438 பில்லியன் அளவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்யுது. இந்திய ரூபாய் மதிப்பில் 37,93,441 கோடி ரூபாய்க்கு அது இறக்குமதி செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சீனாவுக்கு 143 பில்லியன் அளவுக்கு, அதாவது இந்திய ரூபாயில் 12,38,638 கோடிக்கு ஏற்றுமதி செய்யுது. இப்போ அமெரிக்கா பக்கம் இருந்து பார்த்தா அந்த நாட்டுக்கு அது வர்த்தக பற்றாக்குறை. எவ்வளோ தெரியுமா? 25,55,000 கோடி ரூபாய். அதாவது சீனாவில் இருந்து அதிகமாக இறக்குமதி செய்திருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த நாட்டுக்கு குறைவான ஏற்றுமதியை தான் செஞ்சிருக்கு. சீனா கிட்ட இருந்து 37,93,441 கோடி ரூபாய் அளவுக்கு இறக்குமதி செஞ்சிருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ வரியை அதிகரிச்சிருக்குது. கட்டாயமாக வர்த்தகத்தை பாதிக்கும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவில் பொருட்களுடைய விலையும் உயரப்போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. 2024 சீனாவுக்கு அமெரிக்கா ஏற்றுமதி செஞ்ச முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? சோயாபீன்ஸ். ஆமாங்க, சீனாவில் இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு இரையாக கொடுக்கப்படக்கூடிய சோயாபீன்ஸ் அமெரிக்காவில் இருந்து தான் அதிக அளவு சீனாவுக்கு போயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக விமானம், விமான என்ஜின், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், மருந்து பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள் அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாக இருக்குது. அதே வேளையில் அமெரிக்கா சீனாவில் இருந்து அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் பட்டியலில் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், பேட்டரி, விளையாட்டு பொருட்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இடம்பெற்றிருக்கு. சீனாவில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களில் தகவல் தொழில்நுட்பத்துறை, ஆட்டோமொபைல் துறை, மின்சார வாகனத்துறைக்கு முக்கியமான மூலப்பொருட்களாக இருக்குது. இப்படி சீனாவிலிருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களுக்கு ட்ரம்ப் விதிக்கக்கூடிய அதிரடி வரிகள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நுகர்வோரை தான் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஐஃபோனை எடுத்துக்கலாம். ஒரு ஐஃபோனை குறிப்பாக சீனாவில் அசம்பிள் செய்யப்படக்கூடிய 16 Pro Max 256 GB மாடல் அமெரிக்காவில் 1,71,000 ரூபாய்க்கு விற்கப்படுது. இப்போ அதில் ஒரு 125% டேக்ஸையும் சேர்த்தா அதனுடைய விலை 2,32,000 இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதே வேளையில் ட்ரம்ப் அமெரிக்காவில் இதே பொருட்களை தயாரிக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து ஒருவேளை ஐஃபோன் அமெரிக்காவில் தயாரித்து ஆகக்கூடிய
உற்பத்தி செலவு எவ்வளோ தெரியுமா? அதே ஐஃபோன் 3 லட்சம் ரூபாயா விலை உயரும் அப்படின்னு கணிக்கப்படுது. அமெரிக்கா 27% ஜவுளியை சீனாவில் இருந்து தான் இறக்குமதி செய்யுது. அதனால ஆடைகளுடைய விலையும் அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. மரச்சாமான்கள், விளக்குகள், பொம்மை, விளையாட்டு உபகரணங்கள், காலணி, பெயிண்ட் அப்படின்னு பல பொருட்களுடைய விலை உயரும் அப்படின்னு கணிக்கப்படுது. அமெரிக்க விவசாய ஏற்றுமதியும் இதனால் பாதிக்கப்படும்னு பார்க்குறாங்க. சரி, இதனால் சீனாவுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ட்ரம்ப் வரி விதிப்பு நடவடிக்கையால் சீன நாணயமான யுவானுடைய மதிப்பு 17 வருஷத்துக்கு முந்தைய மதிப்புக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்றத பார்த்தோம். சீனா ட்ரம்ப் வரி விதிப்பை முன்கூட்டியே கணிக்காமல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு வர்த்தகத்திற்கு ஒரு மாற்று வழியை தேடுவோம் அப்படின்றதான் சீனாவுடைய நடவடிக்கையாக இருக்குன்றாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருட்களுடைய மையமாக அது இருக்குது. தொழில்துறைக்கு தேவையான தாமிரம், லித்தியம் அப்படின்னு பல முக்கிய உலோகங்களை சுத்திகரிப்பதில் சீனாவுடைய பங்கு முக்கியமானது. இதில் அரிய தாதுக்கள் அமெரிக்கா போகிறதுக்கு சீனா தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே செமிகண்டக்டர், இராணுவ ரேடார், அதற்கான தயாரிப்புக்கான காலியம், செருமேனியம் போன்ற தாதுக்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு சீனா செக் வச்சிருக்கு. 2018 வருஷம் சீனாவிலிருந்து சோலார் பேனல்கள் வருவதை தடுக்கிறதுக்காக ட்ரம்ப் 30% வரியை போட்டிருந்தார். ஆனால் மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாமில் இருந்து சோலார் பேனல்களை தயாரித்து அமெரிக்காவுக்கு சோலார் பேனல்களை அனுப்பிடுச்சு சீனா. இப்போவும் அதே வழியை தான் சீனா தேடுது அப்படின்றாங்க. அமெரிக்காவுடைய வரி நடவடிக்கை உள்ளிட்டவற்றால் இந்தியாவுடைய உதவியை சீனா எதிர்பார்க்கிறதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சீன எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் உற்பத்தியாளர்கள் இந்திய நிறுவனங்களுக்கு 5% தள்ளுபடி விலையை அறிவிச்சிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய இந்த வரியால் பொருளாதார மந்தநிலைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லக்கூடிய வல்லுநர்கள் 2 தரப்புக்குமே இதனால் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா மற்றும் சீனாவுடைய பங்கு 43% இருக்கக்கூடிய அதே நேரத்தில் உலக அளவிலான முதலீடும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.